குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட்டுறவுத்துறையில் நியாய விலை கடை விற்பனையாளர்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளோ இருக்கோ அவங்களுடைய கல்வி தகுதியில் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி ஊராட்சி செயலர், கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர், ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட முதல் மாத சம்பளம், அரசு சம்பளம் எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் போட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ கூட்டுறவுத்துறையில் நியாய விலைக்கடை விற்பனையாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சம்பள விகிதம் வந்து 7,800 29,000 வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது 7,800. ஸோ இவங்களுக்கு முதல் மாத சம்பளம் எப்படி கிடைக்கும்? முதல் வருடத்தில் தொகுப்பூதியமாக 6,250 அப்படிங்கிறதான் கொடுப்பாங்க. முதல் வருடத்தில் எந்த ஒரு கட்டாய பிடித்தமோ இல்லை எந்த ஒரு அதர் அலவன்சஸோ அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ முதல் வருடம் முடிவடைந்த பிறகு 2வது வருடத்தினுடைய தொடக்கத்தில் தான் இந்த 7,800 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பேசிக் பேயாக. ஸோ 7,800 ப்ளஸ் வந்து பஞ்சப்படியாக அவங்களுக்கு வந்து 3,900 கொடுக்குறாங்க. வீட்டு வாடகைப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 800 கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து ரூ. 800 கொடுக்குறாங்க. அதே மாதிரி மருத்துவப்படி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 300 கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் பே இதர நியாய விலைக்கடிப்படியாக அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்பெஷல் பேயாக ஒரு ₹1,000 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மொத்தம் 2வது வருடத்தினுடைய தொடக்கத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகை வந்து ₹13,800 அவருக்கு ஊதிய விபரமாக கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இபிஎஃப் அப்படிங்கிறது பணியாளர்களின் வைப்பு நிதி அப்படிங்கிற வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தம் இவங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த 2வது வருட தொடக்கத்தில் வந்து ₹930 உங்களுக்கு பிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ₹13,800 ஊதிய விபரத்திலிருந்து கட்டாயப்படுத்தும் ₹930 போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு 2வது வருட தொடக்கத்தில் முதல் மாத சம்பளமாக ₹12,870 அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு சம்பள சீட்டில் கையெழுத்திடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தலைவர் தான் சம்பள சீட்டில் கையெழுத்திடுவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ போர்டு இல்லாததுனால தனி அலுவலர்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தனி அலுவலர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸில் கொடுக்குறாங்க. ஒருவேளை இல்லை கூட்டுறவுத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து சம்பள சீட்டில் கையெழுத்தக்கூடிய நபர். சரிங்களா? இப்போ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது இணையான கல்வி தகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இணையான கல்வி தகுதி அப்படிங்கிறது அவங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இணையான கல்வி தகுதியை வந்து பெற்றிருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு கால்ஃபர் கிடையாது. லாஸ்ட் இயர் போன வருஷம் 2024 போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு கால்ஃபர் கிடையாது. அதே மாதிரி நியாய விலைக்கடை கட்டுனருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் முதல் வருடம் தொகுப்பூதியமாக ₹5,500 கொடுப்பாங்க. 2வது வருட தொடக்கத்தில் அவங்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சப்படி, வீட்டு வாடகைப்படி, மருத்துவப்படி, இதர நியாய விலைக்கடை கடையுடைய படி அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடித்தம் போக அவங்களுக்கு வந்து 2வது வருட தொடக்கத்தில் ₹9,545 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு உண்டான கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. சரிங்களா? இதுதான் வந்து இவங்களுடைய விஷயம். பதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் நியாய விலைக்கடை விற்பனையாளர் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்து வந்து அவங்க கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியில் வந்து எழுத்தராவோ அல்லது வந்து ஜூனியர்ஸ் அதாவது நிலை எழுத்தர் கிளார்க் அப்படிங்கிற அந்த பதவியில் போயிட்டு அவங்க வந்து பதவி உயர்வு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.